இங்க ஒரு பொண்ணு தெரியாம கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல ஒரு பட்டன் அழுத்தினதும் பூமியில இருந்த எல்லாருக்கும் அவங்களோட லைஃப்ல இன்னும் எவ்வளவு நேரம் மீதி இருக்குதுன்னு ஒரு டெத் கவுண்டவுன் மெசேஜ் போகுது. அதை பார்த்து நிறைய பேர் அதை ஸ்பேம் மெசேஜ்னு நினைச்சு இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்போ ஒருத்தருக்கு திடீர்னு ஜீரோன்னு காமிக்குது. ஆனா அவர் அதை கண்டுக்காம போனதால அப்பவே ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாரு. இன்னொரு லேடிக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் மீதி இருக்குது. உடனே அந்த லேடி உஷாரா வீட்டோட கேஸ் வால்வை க்ளோஸ் பண்றாங்க. ஆனா அவங்க மேல இருந்த ஒரு டின்னை எடுக்கும்போது அந்த கபோர்டு அப்படியே அவங்க மேல விழுந்து செத்து போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹெவன்ல இருக்கிற கடவுளோட பொண்ணு தான் இந்த குட்டி பொண்ணு. அந்த கடவுள் இந்த பூமியை ஃபுல்லா ஒரு கம்ப்யூட்டர்ல தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஆரம்பத்துல ஆதாம் ஏவாளை கூட இந்த கம்ப்யூட்டர்ல தான் கிரியேட் பண்ணிருப்பாரு. ஆனா போக போக பூமியில பாப்புலேஷன் ரொம்ப அதிகமானதால நிறைய ஆக்சிடென்ட் பூமியில உண்டு பண்ணி அதை என்ஜாய் பண்ணி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. சில டைம் பூமியில ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணி விடுவாரு, சில டைம் பிளைன் கிராஷ உண்டு பண்ணி விடுவாரு. டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கடவுள் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் உண்டு பண்ணி விட்டாதான் அவருக்கு தூக்கமே வரும். அப்போ அந்த கடவுளோட குட்டி பொண்ணு நியூஸை பார்த்து மனசு உடைஞ்சு அப்பாவை இதையெல்லாம் பண்ணாம தடுக்க ட்ரை பண்றான். ஆனா பதிலுக்கு அவளுக்கு அடிதான் விழுந்துச்சு. இருந்தாலும் அவன் பயப்படாம ஹியூமன்ஸை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு முடிவு பண்றான். அதுக்காக அவளோட பிரதர் ஜீசஸ் கிட்ட அப்பா உண்டு பண்ற இந்த ஆக்சிடென்ட்ஸை எப்படியாவது தடுக்கணும்னு ஐடியா கேட்கிறான். இதுக்காக ஜீசஸ் அவகிட்ட இதை தடுக்கணும்னா நீ எனக்காக உடனே போய் பூமியில 6 சீடர்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அவருக்கு ஆல்ரெடி 12 சீடர்கள் இருந்தாங்க. இதையும் சேர்த்தா மொத்தம் 18 பேர் ஆயிருவாங்க. ஆனா அவ நம்ம பூமிக்கு போயிட்டோம்னா நம்ம பிளான் தெரிஞ்சு அம்மா எப்படியும் உலகத்தை அழிக்கிறதுக்காக கம்ப்யூட்டரை ரீசெட் பண்ணுவாங்கன்னு பயந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் அப் பாஸ்வேர்டு செட் பண்ணி ஹியூமன்ஸ் வேர்ல்டுக்குள்ள வர்றதுக்காக அங்க இருந்த ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள போறான். ஏன்னா அதுதான் பூமிக்குள்ள வர்றதுக்கான ஒரே ரகசிய கேட்வேயா இருக்கும். பூமிக்கு வந்ததும் அவளுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அதனால குப்பை தொட்டியில இருந்த ஒரு கெட்டு போன பர்கரை எடுத்து சாப்பிடுறான். அதை சாப்பிட்டதும் அவளுக்கு உடனே வாமிட் வர ஆரம்பிக்குது. திடீர்னு அதை ஒரு பிச்சைக்காரன் பார்த்து குப்பை தொட்டியில இருக்கிறதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்றாரு. அவர் பாக்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி தெரிஞ்சதால அவர்கிட்ட சீடர்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்கிறான். அவரும் சரின்னு சொல்லிட்டு அவளை அவர் கூட கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் கடவுளுக்கு அவர் குட்டி பொண்ணோட பிளான் தெரிஞ்சு கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு தெரியாம ஹியூமன்ஸ் வேர்ல்டு வேற ரீசெட் பண்ண முடியாம கோபத்துல அவரோட பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹியூமன்ஸ் வேர்ல்டுக்கு வாஷிங் மிஷின் வழியா வர்றாரு. பூமிக்கு வந்ததும் அவரை திடீர்னு பார்த்த ஒரு லேடி அவரை திருடன்னு நினைச்சு பயத்துல அவர் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரேயை அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவருக்கும் பசிச்சதால அங்க ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள வர்றாரு. ஆனா அங்க வந்து பார்த்தா லைன் ரொம்ப லாங்கா இருக்குது. இவர் என்ன பண்றாருன்னா லைன்ல நிக்கணுங்கிற ரூல்ஸ் கூட தெரியாம ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட்ல போய் நின்னுறாரு. அப்போ லைன்ல நின்னவங்க எல்லாம் கோபத்துல அவரை வந்து அடிச்சு உதைக்கிறாங்க. அப்போ அந்த சர்ச்சோட ஃபாதர் அங்க வந்து அவரை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த கடவுள் அவர்கிட்ட வந்து ஜீசஸ் என்னோட பொண்ணை இந்த பூமிக்கு அனுப்பி என்னை ஏமாத்திட்டாருன்னு ஜீசஸையே திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட ஃபாதரும் கடுப்பாகி ஆத்திரத்துல அவரை உதைக்க ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஜீசஸும் என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாரு.